Hi student and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 o'clock மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. 200 to 179 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,654 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. 3 days வந்து டைம் கொடுக்குறாங்க. 29, 30, 31 உங்களுக்கு 3 days வந்து டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு. நாம் இந்த வீடியோவில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான டெமோ வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து யார்ட்டுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கான காலேஜ் வந்து நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 10 சாய்ஸ் லிஸ்ட்டு ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு 10 சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து அவங்க ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து அலாட் ஆகாத போயிருக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து யாருமே பண்ணாதீங்க. 100+, 150+, 200+ வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. சிஸ்டமோ இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணக்குள்ளே ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த காலேஜ் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். டிஎன்ஏ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்க்கான க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம செலக்ட் பண்ணுற காலேஜ் வந்து கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃபே இருக்குது, என்ன ரேங்க் க்ளோசிங் ரேங்காக இருக்குது, கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணுற ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கான ஃப்ரீ சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துரு, அதை ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நான் எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீ சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குற நியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்ஏ லாகின் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்குள்ளே போகும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர், நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், ஸோ அவங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. எப்போ பேமெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தெரிந்தெடுத்துக்கொள்ள கட்டம் வருகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணற்ற காலேஜுகள் இருக்குது. எனக்கு தேவையான காலேஜை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரிந்தெடுத்துக்கொள்வதற்கு எந்த 5 ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க. முதல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம். எனக்கு இந்த கல்லூரி தான் வேணும்னு நினைக்கிறவங்க கல்லூரியின் பெயரை அப்படின்னு டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்ன பேரில் அந்த இது வருகிறது என்று காட்டப்படும். அந்த கல்லூரியை தெரிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த கல்லூரிக்கு அடிப்படையில் என்னென்ன சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது கீழே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்லூரி பெயரை வைத்து நீங்கள் தேடலாம். எனக்கு கல்லூரி கோடு தான் தெரியும், அதை வச்சு நான் போடுறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இல்லை கோடு இல்லாமல் நானா பிரான்ச், எனக்கு எந்த பிரான்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரான்ச் சம்மந்தமாக எனக்கு சிஎஸ்சி எங்கே இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கே இருக்குது, இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது, அந்த கல்லூரிகள் எல்லாம் காட்டணும்னு சொன்னீங்கன்னா விருப்ப பாடத்தை தெரிந்தெடுத்தீங்கனாலும் அதில் என்னென்ன கல்லூரிகள் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடைசியாக இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் எனக்கு தேவை, என்னுடைய மாவட்டத்திலே எனக்கு வந்து காலேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்திற்கு ஏற்றப்போட அப்படின்னா உங்களுக்கு எது இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இதுலேயும் குழப்பமாக இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜை மட்டும் காட்டுங்க, இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகளை மட்டும் காட்டுங்க, அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும் காட்டுங்க அப்படின்னீங்கன்னா கேட்டகரி வைஸ் சர்ச் பண்ணலாம். எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப் ஃபைனான்சிங் ஆர் பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரிகளை காட்டுங்க. இப்போ யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறீங்கன்னா என்னென்ன யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்ம சாய்ஸ் போடலாம், அதை எப்படி ரீஆர்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முதலே சொன்னேன் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ காலேஜ் கோடு வச்சு செலக்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு யூனிவர்சிட்டி தான் வேணும். ஸோ யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறேன். இப்போது 00 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இங்கே ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் ஒரு இதில் 0ன்னு இருக்குது, இன்னொரு இதில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணோடனே சாய்ஸ் ஆர்டர்னு காட்டுது 1. ஸோ இதுதான் நீங்கள் முதல் தெரிந்து கொண்டது. உங்களுடைய ப்ரியாரிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போ சீட் இல்லாததை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகாது, டிசேபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, உங்களுடைய வகுப்புக்கு அல்லது ஓப்பன் கேட்டகரியில் சீட்டு இருக்குன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் இதாக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த லாஜிக்கை போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கான உரிமை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற 00ன்னு இல்லாமல் நம்பர் காட்டினா மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில்
நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது எத்தனை நாளும் தெரிந்து கொள்ளலாம். இல்லை எனக்கு இது சாய்ஸ் இல்லை, எனக்கு இந்த காலேஜ் தான் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஆர்டர் சாய்ஸ்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு வேளை 4வது இருக்கிறது முதல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவை அந்த காலேஜ் கிட்ட கொண்டு போனாலே ப்ளஸ் மாதிரி காட்டும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மேலே நகர்த்திட்டு போகலாம். ஸோ சிம்பிளாக இது எனக்கு முதல்ல வேணும், இது எனக்கு 2வது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி சைடில் ஐக்கான் இருக்கும், மூவ் டவுன் ஆர் மூவ் அப். எனக்கு இது மேலே போட்டோம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். இல்லை டவுன் கீழே போட்டோம்னா கீழே போயிடும். இல்லை இந்த சாய்ஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பட்டன் இருக்கும். ஸோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் தனியாக பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே சேவ் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் டைனமிக்காக. இல்லை எனக்கு 3 பத்தாது, ஒருவேளை இன்னும் காலேஜஸ் வேணும்னா ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுத்துட்டு திரும்பவும் அதே சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் உங்களுக்கு எந்த பிரிவு தேவைப்படுதோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இது வேணும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட சாய்ஸுங்களை நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்கள் ரேங்க்குக்கு அலோகேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களோட ரேங்க் 100 இருக்குன்னா குறைஞ்சது 100க்கு மேலே நீங்கள் போட்டால் தான் முன்னாடி இருக்கிற 100 பேர் சீட் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அலோகேஷன் கிடைக்கும். ஒருவேளை இதில் என்னப்பா சீட்டு சரியில்லை, நான் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பயந்துடாதீங்க. உங்களால் சிறப்பு கலந்தாய்வில் நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியலை அப்படின்னாலும் நீங்கள் பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். ஸோ பொது கலந்தாய்வில் அநேக சீட்டுகள் இருக்குது. அதுவும் உங்களுடைய ஓவரால் ரேங்கின் அடிப்படையில் இல்லை ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் எது கிடைக்குமோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய எல்லா சாய்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரீஆர்டர் மை சாய்ஸஸ் நான் என்னென்ன கொடுத்துருக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது தேவையா, மேலே போகணுமா, கீழே போகணுமா? ஸோ மாணாக்கர்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கிட்டத்தட்ட 2 நாள் கொடுக்குறாங்க. முதல் நாள் காலையில் ஓப்பன் ஆகும், பேமெண்ட் முடிச்சு 2வது நாள் 3வது நாள் காலையில் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து 4வது நாள் சாயங்காலம் வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் இந்த சாய்ஸஸை எத்தனை தடவை வேணால் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் லாக் பண்ணால் தான் உங்களுக்கான சாய்ஸ் இதுதான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் லாக் பண்ண மறந்தாலும் 5 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலைன்னா நாங்களே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிடும். ஸோ லாக் மை சாய்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே லாக் மை சாய்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது திரும்பவும் உங்களால் சாய்ஸை மாற்றவோ இல்லை எங்கள் சித்தப்பா எப்படி சொன்னாங்க இந்த காலேஜ் மாற்றணும், இல்லை அதை நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன்னு பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு 2 நாள் அவகாசம் இருக்குது. பொறுமையாக நிதானமாக எந்த கல்லூரி வேணும்னு யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய எல்லா தேர்வுகளையும் நான் பண்ணிட்டேன், இதுதான் என் ஆர்டர்னு உங்களுக்கு ஃபைனல் ஆன பிறகு லாக் மை சாய்ஸஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லாக் மை சாய்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அல்லது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மெயிலுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபி பாஸ்வேர்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கொடுக்கலாம். ஒருவேளை வராமல் தாமதம் ஆச்சுன்னீங்கன்னா ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனையும் கொடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ் லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸையும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸஸ் என்னன்றது தெரியணும்னா டவுன்லோட் மை சாய்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ் லாக் ஆனது எல்லாத்தையும் டவுன்லோட்னு ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ண பிடிஎஃப்பை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சாய்ஸஸை லாக் பண்ணலன்னா ஈவினிங் 5 o'clock அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த லாக்கான சாய்ஸஸை வச்சுட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் நாள் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்.